காலி இடத்தை நிரப்பும் சரியான வார்த்தையை விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். மருத்துவர் வெள்ளை டேஷ் கருப்புன்னு கேட்டிருக்காங்க. முந்தானேத்து கொஸ்டின் பேப்பர் நினைக்கிறேன், அதுலயும் இது இருந்தது. சோ மருத்துவர் அப்படின்னா ஒயிட் கலர் கோட் போட்டிருப்பாங்க அண்ட் வக்கீல் என்ன பண்ணிருப்பாங்க, பிளாக் கலர் கோட் போட்டிருப்பாங்க. சோ ஆன்சர் இஸ் வக்கீல். வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்ட விலங்கு ஆரோக்கியம், விலங்கின் ஆரோக்கியம். ஓகேவா? சோ விலங்கின் ஆரோக்கியம். பங்கு ஆரோக்கியமான விலங்கை கடித்தால், ஓகேவா, பங்கு ஆரோக்கியமான, அது வந்து ஹெல்தியே இல்லாத ஒரு விலங்கு இருக்கு. ஓகே, அது என்ன பண்ணுது, ஒரு வெறிநாய் ஒரு விலங்கை போய் வெறிநாய் கடிச்சிருச்சு. ஓகேவா, ஒரு விலங்கை போய் வெறிநாய் கடிச்சிருச்சு, அதனால அதுக்கு உள்ள வைரஸ் ஏறிடுச்சு. அது என்ன பண்ணுதுன்னா இன்னொரு ஹெல்தியே இல்லாத ஒரு விலங்கை போய் கடிக்குது. அப்போ அதுக்கும் கண்டிப்பா வெறிநாயோடைய அந்த வைரஸ் ஏறி இருக்கும். ரைட்டா? சோ அததான் கேட்டிருக்காங்க. சோ நிச்சயமாக வெறிநாய் கடி அதுக்கு பரவும். இது கரெக்டா தப்பான்னு கேட்டிருக்காங்க. சோ திட்டவட்டமாய் சரி, கண்டிப்பா சரி. சோ மேபி கரெக்டா இருக்கலாம், இல்லைன்னா தப்பா இருக்கலாம் கிடையாது, கண்டிப்பா இது சரி. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சூப்பர் ரவ்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெசசரி, இந்த கொஸ்டின்லாம் நம்ம 1 மினிட் வீடியோல பார்த்திருக்கோம். இந்த கொஸ்டின் யாரோ கேட்டிருந்தீங்க, அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுங்கன்னு. சோ நெசசரி என்ற வார்த்தையில் எத்தனையோ எழுத்துக்கள் உள்ளன, அதுவும் நெடுங்கணக்கில் உள்ள மாதிரி அதே வரிசையில் அதிக எழுத்துக்களை அதனிடையே இந்த வார்த்தை கொண்டிருக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது, எத்தனை பேர் 1 மினிட் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா தெளிவாக கவனிங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கொஸ்டின். ஸோ நெசசரி, ரைட்டா? NECSSARY. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் தெளிவா பாருங்க. மேம் மை கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க மேம் ப்ளீஸ். என்ன கொஸ்டின் முனியப்பன்? GHIJKLMN. ஓகே, சோ இதுதான். இப்போ இதோட கான்செப்ட் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவா கேளுங்க. இரண்டுன்னு எல்லாரும் சொல்லியிருக்கீங்க, சூப்பர், பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கான்செப்ட் என்னன்னு தெளிவா கேளுங்க. இப்போ நான் இங்க இருக்க ஏதாச்சும் 2 வேர்டை எடுத்துக்கணும். ஓகே, எனி 2 வேர்ட்ஸ். நான் என்ன வேர்டு எடுத்துக்கிறேன்னா எண்ணியும் சியையும் எடுத்துக்கிறேன். ஓகே, எனி 2 வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். எண்ணியும் சியும் எடுத்துக்கிறேன். இந்த வேர்டுல எண்ணுக்கும் சிக்கும் நடுவுல எத்தனை எழுத்து இருக்கு? ஒன்னே ஒன்னு இருக்கு, இ இருக்கு. சோ அதே மாதிரி இங்கேயும் பார்க்கணும். என் இங்க இருக்கு, ரைட்டா? சி எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுக்கு நடுவுல எத்தனை எழுத்து இருக்கு? ஏகப்பட்ட எழுத்து இருக்கு. சோ இங்க 2 வார்த்தையை எடுத்தேன்னா அதுக்கு நடுவுல எத்தனை எழுத்து இருக்கோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கணும். அதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரே ஒரு பேர் தான் இருக்கும். ஓகே, 2 கிடையாது. ஆன்சர் வந்து 1 தான். அந்த பேர் என்ன அப்படின்னா இந்த எண்ணும் அந்த இந்த எஸ்ஸும். ஓகே, ரெண்டுக்கும் நடுவுல, சாரி, ரெண்டாவது எஸ், நாட் ஃபர்ஸ்ட் எஸ், ரெண்டாவது எஸ். ஓகே, இந்த எண்ணும் இந்த எஸ்ஸையும் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவுல 1 2 3 4 4 இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, என் இருக்கா, அந்த நீங்க எஸ் இருக்கா, இதுக்கு நடுவுல எத்தனை இருக்கு? 4 வார்த்தை இருக்கு. சோ இதே மாதிரி மத்த வேர்ட்ல எங்க கம்பேர் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இதே மாதிரி மேட்ச் ஆகாது. இந்த எண்ணும் இந்த எஸ், அதே இது நான் ஃபர்ஸ்ட் இருந்த எஸ் எடுத்திருந்தேன்னா அதுக்கு நடுவுல 3 வார்த்தை தான் இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுக்கும். ஆனா எனக்கு இங்க எண்ணுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல 4 வார்த்தை இருக்கு. சோ ஒரே ஒரு பேர் மட்டும். ஆன்சர் இஸ் ஏ. ஆன்சர் பின்னு தப்பா கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் இஸ் ஏ. ஓகேவா?